வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அதிகமாக நேசிக்கிற உங்களை ஆன்ட்டி எஸ்தர் க்ளோரி ஆன்ட்டிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பினைகளை எங்களுக்கு தந்து கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு நாங்கள் சொல்லுவதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஊழியத்தையும் இந்த ஊழியத்தை நடத்துகிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தர் என்று பேசுவார். எல்லாம் அட்டென்டிவாக இருங்க, ஆக்டிவ்னஸாக இருங்க. ஆமீன். அதை நான் இடையில உங்களை நான் கேள்வி கேட்பேன், எல்லாரும் பதில் சொல்லணும். ஆமாம், வசனங்களை எழுதி வைங்க, டைரி ஒரு இது வச்சு வசனங்களை எழுதி வைங்க. அது இப்போது நான் பிரசங்கித்து முடித்த பிறகு உங்களுக்கு தியானம் பண்ண அது ஏதுவாக இருக்கும். ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக வேதாகமத்தில் அநேக பட்டயங்கள் இருக்கிறது. பட்டயம் என்றால் கத்தி. இந்த வேதாகமத்தில் அநேக பட்டயங்கள் இருந்தாலும் என்னென்ன பட்டயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அநேகம் பேர் சொல்லுவீங்க, கர்த்தரின் பட்டயம், அதுக்கப்புறம் சவுலின் பட்டயம், யோனத்தானின் பட்டயம், ஆவியின் பட்டயம், இருகுற கருக்குள்ள பட்டயம், கூர்மையான பட்டயம், உருவின பட்டயம், இப்படி அநேக பட்டயங்களை அந்த பட்டயத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, இன்றைக்கு நமக்கு ஒரு பட்டயத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். அந்த பட்டயத்தின் பேர் என்ன அப்படின்னா, சுடர் ஒளி பட்டயம். சுடர் ஒளி பட்டயம் எங்கே இருந்தது, அதனுடைய நன்மைகள் என்ன, ஏன் தேவன் சுடர் ஒளி பட்டயத்தை எங்கு வைத்தார் என்பதை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஒருவர் எனக்காக வாசிங்கள். ஆதியாகமம் 3:24. யாராவது ஒருவர் வாசிங்க. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்யும்படியாக கேருபீன்களையும் ஆமென் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் அவர் வைத்தார் என்று பார்க்கிறோம். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென். இந்த வேதாகமத்துல இன்றைக்கு ஏதேன் தோட்டத்துல 3 விதமான கனிகள் இருந்தது. 2ஆம் அதிகாரத்தை நீங்க என்னோட சேர்த்து திருப்பிக் கொள்ளணும். 3 விதமான கனிகள். ஆமென். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. முதலாவதாக சகல விருட்ச கனிகள். சகல விருட்ச கனிகள், நிறைய ஃப்ரூட்ஸ் மரத்தை ஆண்டவர் என்ன பண்ணினாரு, உண்டாக்கினாரு. 2ஆவதாக எதை தேவன் உண்டாக்கினார் என்றால், ஆமென், தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சம் என்கிற ஆமென் ஜீவ விருட்சம் என்கிற ஒரு கனி மரத்தை அவர் உண்டு பண்ணினார். 3ஆவதாக நன்மை தீமை அறிவிக்கத்தக்கதான ஒரு விருட்சத்தின் கனியை உண்டு பண்ணினார். இப்ப 3 கனிகளை குறித்து பார்த்தோம். ஒன்று சகலவிதமான விருட்சங்கள். 2ஆவது பார்த்தோம். 2ஆவது என்ன பார்த்தோம், நம்ம நன்மை ஜீவ விருட்சம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரூட்டை பார்த்தோம். 3ஆவது நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனி. அப்ப 3 கனிகளை நாம் பார்த்தோம். இந்த 3 கனிகளை தேவன் அந்த தோட்டத்தின் நடுவே வைத்து என்ன சொல்றார் ஆதாம் கிட்ட, ஏவாள் கிட்ட, அப்பா நீ விருட்சத்தின் கனியமும் மற்ற எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறிகிற அந்த கனியை நீ தொடவும் கூடாது, புசிக்கவும் கூடாது என்று தேவன் கட்டளையிட்டிருந்தார். அப்போ விருட்சத்தில் ஏதேன் தோட்டத்துல எல்லா கனிகளையும் அவங்க புசிக்கலாம், ஒரு கனியை மாத்திரம் புசிக்க கூடாது. அது என்னன்னா நன்மை தீமை அறிகின்ற கனி.
இது நீங்க அப்படி நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு 17ஆம் வசனம், ஆமென், 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, நீ அதை சாப்பிட்டீனா நீ சாகவே சாவாய் என்று எழுதி இருக்கிறது. எதைய? அந்த நன்மை தீமை கனிய நீ சாப்பிட்டீனா நீ செத்து போயிடுவ, நீ இறந்துருவ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றான்னா, சாகவே சாவாய், 2 சாவாய், சாகவே சாவாய் 2 தடவை இது எழுதி இருக்கிறது. இது எதை குறிக்கிறது என்றால், ஒன்று ஆத்மாவிலும் உனக்கு சாவு உண்டாகும், 2வதாக சரீரத்திலும் சாவு உண்டாகும் என்று அந்த அர்த்தத்திலே அவர் சொல்லுகிறார். அப்போ இதைய பாருங்க, இதுல ஆவிக்குரிய சத்தியத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்து கொடுத்ததை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இப்போ ஒரு தட்டுல அநேக ஃப்ரூட்ஸை நம்ம வச்சிருக்கோம். ஆப்பிள், மாதுளம், கிரேப்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு பழத்தை மட்டும், ஒரு மல்பெரி பழம்னு வச்சுக்கலாமே, இல்லை வேற ஒரு ஆப்பிள் பழம்னே வச்சுக்கலாமே. இந்த ஆப்பிள் பழத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், நடுவில் வச்சுட்டு, இதை நீ தொடக்கூடாது, இதை நீ சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்டா உன் ஆத்மாவிலும் சாவு வரும், உன்னுடைய சரீரத்திலும் சாவு வரும் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த சர்ப்பமானது தந்திரமாய் வந்து இந்த ஏவாள்கிட்ட என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பழத்தை நீ சாப்பிடு, இந்த பழத்தை நீ சாப்பிடும்போது நீ எப்படி ஆவாய் என்றால், உனக்கு சாகவே நீ சாக மாட்டாய், ஆமென், நீ தேவர்களை போல ஆவாய், உன் கண்கள் திறக்கப்படும் என்று அவன் சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சாகவே நீ செத்து போயிருவ, அந்த கனியை சாப்பிட்டா உனக்கு மரணம் நேரிடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இங்கே இவன் சத்ருவானவன், இந்த சர்ப்பமானது என்னன்னு சொல்லுது, நீ அதை சாப்பிடும் போது நீ சாக மாட்ட, நீ தேவர்களை போல மாறுவாய், ஆமென், நீ உன்னுடைய கண்கள் திறக்கப்படும் என்று சொல்லி நயவஞ்சகமாக ஏமாற்று வேலையாக ஏவாளை ஏமாற்றியது. ஆண்டவர் வந்து சொல்றாரு, அதை சாப்பிட்டா உனக்கு மரணம் உண்டாகணும். ஆனா பிசாசு அதுக்கு ஆப்போசிட் சொல்றா, நீ சாக மாட்டேன்னு. ஏன்னா இதுல பிசாசு ஆமென் கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட ஏமாந்துட்டான் நான் நினைக்கிறேன். எப்படின்னா, அவன் அதை நினைச்சிட்டான், அந்த நன்மை தீமை அறிகிற கனிய ஜீவ விருட்சத்தின் கனின்னு நினைச்சிட்டான். இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டாதான் சாக மாட்டோம். ஆனா நன்மை தீமை அறிகிற கனிய நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு மரணம் இருக்கும். அவன் என்ன பண்ணிட்டான், நயவஞ்சகமா ஏவாளை ஏமாற்றினான். அதற்கு முன்பதாகவே அவன் ஏமாந்து போனான். அவன் கொடுத்தது நன்மை தீமை அறிகிற கனியை கொடுத்து விட்டு அவன் சொல்லுகிற காரியம், நீ சாகவே சாவ, நீ சாக மாட்டா என்று சொல்லுகிறான். அப்போ பிசாசு அதை நினைச்சிட்டான், இதுதான் ஜீவ விருட்சம் என்று நினைத்து விட்டான் போல. அதனால ஜீவ விருட்சத்தின் கனிக்கு உண்டான நன்மைகளை இந்த கனிக்கு சொல்லி அவன் என்ன பண்ணிட்டான்னா, ஏவாளை ஏமாற்றி விட்டான். இப்ப இந்த ஏவாள் சாப்பிட்டுட்டா, இந்த நன்மை தீமைக்கு அறிகிற கனியை சாப்பிட்ட உடனே உண்மையாலுமே நன்மை தீமையை அறிகிற அந்த கண்கள், மாமிசர் கண்கள் அவர்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. சத்ரு சொன்ன மாதிரி, சர்ப்பம் சொன்னது மாதிரியே கண்கள் ஓப்பன் ஆனது. அந்த கண்கள் ஓப்பன் ஆன உடனே எது நன்மை எது தீமைங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எது நன்மை, ஐயோ நம்ம நிர்வாணியா இருக்கிறோமே, ஐயோ நம்மளுக்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறதே என்று சொல்லி அந்த கண்களுக்கு, மாமிச கண்களுக்கு தீமையான காரியமும் நன்மையான காரியம் அதை பார்த்த உடனே ஆமென் ஒரு அத்திமர இலைகளை எடுத்து அவங்க தேய்த்து கொண்டாங்க. ஆனா ஒன்று, அவங்க சாக மாட்டேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அது வந்து மாறி இந்த நன்மை தீமை அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்ட உடனே அவர்களுக்கு ஆன்மாவிலும் சரீரத்திலும் மரணம் ஆமென் என்கிற ஒரு பாவம் பிரவேசித்ததுனால ஆன்மாவிலே அன்றைக்கு மரணம் அடைந்தார்கள், சரீரத்திலும் மரணத்துக்கு ஏதுவாய் தள்ளப்பட்டார்கள். புரிஞ்சவங்கலாம் ஆமென் கையை கொஞ்சம் காமிங்களேன், புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது. ஏதேன் தோட்டத்துல 2 கனிகள் இருக்குது. ஒன்று ஜீவ விருட்சத்தின் கனி, இன்னொன்று என்னது,
நன்மை தீமை அறிகிற கனி. இப்போ ஜீவ விருத்தத்தின் கனியை சாப்பிட்டா சாக மாட்டோம், நன்மை தீமை அறிகிற கனியை சாப்பிட்டா நம்ம என்ன பண்ணிடுவோம், சாவோம். ஆனா பிசாசு நயவஞ்சகமாய் ஜீவ விருட்சத்தின் கனி என்று நினைத்து ஏவாளுக்கு கொடுத்துட்டா, இப்பொழுது அவர்கள் பாவம் செய்ததினாலே, தேவன் வார்த்தையை மீறி நடந்ததினாலே, மதிப்பு கொடாததினாலே, கீழ்ப்படியாமை பாவத்தை அவர்கள் ஆமேன் என்னது செய்ததுனால ஆமேன் அவர்கள் சாவுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, வஞ்சிக்கிறவன் சத்துரு. வஞ்சிகரமாய் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுவார், அதை நம்பாதேன்னு சொல்லுவாரு, இதை நம்பு என்று சொல்லுகிறவன். அந்த பிசாசின் குரலை கேட்காமல் அன்றைக்கு ஏவாள் நடந்திருந்தானால் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டிருப்பாள், இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருந்திருப்பாள். சரி, இப்போ இதை அறிந்த ஆண்டவர் சரி இப்போ என்ன பண்ணி அப்புறம் தான் தெரியுது சர்ப்பத்துக்கு, ஐயோ நம்ம எதைய கொடுத்துட்டோம்னா ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கல, வேறொரு கனியை கொடுத்துட்டோம், அவங்க செத்து போயிடுவாங்க என்று சொல்லி ஒருவேளை மறுபடியும் சர்ப்பம் ஏவாள் கிட்ட சொல்லி, இந்த பழம் அல்ல, நீ போய் மறுபடி ஜீவ விருட்சத்தின் பழத்தை சாப்பிடு, அப்படி சாப்பிட்டால் நீ சாகவே சாவாய், நான் என்ன பண்ணிட்டேன்னா அதை மாற்றி கொடுத்துட்டேன்னு சொல்லியிருப்பான். இல்லை என்றால் ஏவாளுக்கு ஒரு மரண பயம் வந்திருக்கும் ஆன்மாவிலே. ஆமென். தேவனை விட்டு அந்த உறவு பிரிந்த உடனே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு பயம் வந்திருக்கணும். ஐயோ நம்ம செத்துருவோமா, நம்மளுக்கு மரணம் வந்துருமோ என்று தெரிந்த உடனே நம்ம மண்ணுக்கே திரும்புவோமா என்று சொன்ன உடனே என்னுடைய கற்பனை, நான் தியானிக்கும் போது ஒரு கற்பனை தோன்றினது, ஓடி இருப்பார்கள் ஏதேன் தோட்டத்துக்கு போய் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடலாம் என்று ஓடி இருப்பார்கள். பாருங்க, பாவத்தோடு இவங்க போய் அதை சாப்பிட்டு இருந்தாங்கன்னா பாவத்தோடு அவர்கள் பல நாட்கள் வாழ்ந்திருக்க கூடும். எங்க ஆதாம் ஏவாள் பாவத்தோட 6000 வருஷம் இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா, அத்தனை வருஷம் அவங்க நம்ம உயிரோடு இருந்தா அத்தனை பேர் பாவம் செய்யற அத்தனை பேருமே பரிகாரம் இல்லாமல் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு இருந்தோம்னா எல்லாருமே பாவம் பெருகி இந்த உலகத்துல பாவம் 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 என்று ஆமேன் பெருகி போயிருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு, அங்க கூட கிருபையை வைத்து என்ன சொல்றாரு, என்ன இவங்க போய் அந்த பழத்தை அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு சாகாமல் இருந்துருவார்கள், அந்த பாவம் பெருகி போயிருக்கும், அந்த பாவத்துக்கு பரிகாரமே இல்லாமல் போயிருக்கும் என்று சொல்லி அந்த ஜீவ விருட்சத்திற்கு தடை பண்ணுகிறார். ஆமென். பாருங்க, தடை பண்ணி என்ன பண்றாருன்னா அங்க ஒரு பட்டயத்தை வைத்துட்டு, நீங்க அந்த ஸ்கிரீன்ல பாருங்க, ஒரு கத்தியை வச்சுட்டு ஆமென் நடுவுல கேருபீன்களை ரெண்டும் வைக்கிறார். கேருபீன்களை அவர் வைக்கிறார். கேருபீன்களை அவன் வைத்துட்டு அங்க பாருங்க, அழகா இருக்கு பாருங்க, சுடரொளி பட்டயம் நடுவுல இருக்குது. கேருபீன்கள் ரெண்டும் எங்க இருக்குது, அப்படியே அதைய அப்படியே பாதுகாப்பா இருக்குது. அதை பாருங்களேன். இது பாருங்க, ஆதாம் ஏவாள் அங்க பாக்குறாங்க, ஐயோ ஜீவ விருட்சத்தின் கனியை நம்ம சாப்பிட முடியாது என்று சொல்லி ஆமென் ஜீவ விருட்ச கனிய சாப்பிடக்கூடாது என்று சொல்லி, இதுதான் சுடர் ஒளி பட்டயம். இந்த சுடர் ஒளி பட்டயம் எதற்காக என்றால், சுடர் ஒளி பட்டயம் எதற்கு, ஆமென் காவல் காக்கும்படியாக. சுடர் ஒளி பட்டயம் எதற்கு, உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பு அளிக்கும்படியாக. ஆமென். ஏதேன் தோட்டத்திலே சுடர் ஒளி பட்டயத்தை அவர் வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். புரிஞ்சவங்க எல்லாரும் ஆமென் கையை காமிங்க, தம் காமிங்க பார்க்கலாம். அடுத்தது போலாம் நம்ம. ஆமென். இந்த சுடரொளி பட்டயம் எதற்காக வைத்தார் என்பது உங்களுக்கு இப்பொழுது தெரிஞ்சிருச்சு. ஜீவ விருட்சத்தை ஆமென் பாவத்துக்கு பரிகாரமா இருக்கிற பாவத்துக்கு பரிகாரம் தேடாமல் இவங்க 2 பேரும் போய் ஜீவ விருட்சத்தை அவர்கள் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி இதை என்ன பண்ணினார், ஆண்டவர் பாதுகாப்பு வைத்தார். அப்போ சுடரொளி பட்டயம் எதற்கு என்றால் ஒருவனை பாதுகாக்க. சுடரொளி பட்டயம் எதற்கு, நம்மை பாதுகாக்க. எல்லாரும் சொல்லுங்க, சுடரொளி பட்டயம் எதற்கு, நம்மை பாதுகாக்க தேவனால் உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? ஆமென். மறுபடியும் வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் ஆமென் 3:24 வாசிங்க. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய
ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். சரி, இப்போ இந்த சுடரொளி பட்டயம் எதை குறிக்கிறது? இந்த சுடரொளி பட்டயம் எதைய குறிக்கிறது? எப்படி இது 24ன்னு சொல்லிட்டேன். ஆதியாகமம் 3:22. சரி, இப்போ இந்த சுடரொளி பட்டயத்தை நம்ம பார்த்துட்டோம். இந்த சுடரொளி பட்டயம் நான் சொன்னேன் நம்மை பாதுகாப்பதற்காக, நம்மை பாதுகாத்து நம்மை பராமரிப்பதற்காக. ரெண்டாவது இந்த சுடரொளி பட்டயம் நம்மை காவல் காப்பதற்காக வைக்கப்பட்டதுன்னு. இது அப்படியே இது அறியாமையின் காலத்தில் இந்த சுடரொளி பட்டயம் என்னாச்சு, அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே நீங்க யாத்திராகமத்தின் புத்தகத்துல வந்துட்டீங்கன்னா இங்கே ஆண்டவர் ஒன்று சொல்லுகிறார். யாத்திராகமத்தின் புத்தகம் 25வது அதிகாரம் 10ஆம் வசனம் ஒன்று சொல்லுகிறது. எல்லாரிடத்துல சொல்லுகிறார், நீ ஒரு சித்தி மரத்தினால ஒரு பெட்டியை உண்டாக்குன்னு சொல்றாப்ல. யாத்திராகம் 25:10 யாராவது ஒருவத்தை வாசிங்க. சித்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமாய் இருப்பதாக. இப்போ இந்த அப்படியே அந்த அறியாமையின் காலத்துல அந்த சுடரொளி பட்டயத்தை ஒரு பக்கம் நம்ம வைத்துக்கலாம். இங்க அது அப்படியே மாடர்னைஸ்டா அப்படியே வரும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இங்க நீ சித்தி மரத்தினால ஒரு என்ன இது பண்ற ஒரு பெட்டியை உருவாக்கு என்று சொல்லுகிறார். அது என்ன பெட்டினா அதற்கு பேரு உடன்படிக்கை பெட்டி என்று அர்த்தம். ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி. இன்னொரு பேரு பாத்தீங்கன்னா அது தேவனுடைய பெட்டி என்று பார்க்கிறோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அது பேரு சாட்சி பெட்டி என்று பார்க்கிறோம். இன்னும் அதை ஆராய்ஞ்சு பார்ப்போம்னா அதற்கு பேர் பரிசுத்த பெட்டி என்று பார்க்கிறோம். இன்னுமே அதை ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா வல்லமை விளங்கும் பெட்டி என்று பார்க்கிறோம். ஆமென். இதுதாங்க உடன்படிக்கை பெட்டி. பாருங்க, இந்த பிக்சரை பார்க்கும்போது இதைத்தான் ஆண்டவர் செய்ய சொன்னாரு. அந்த ஆண்டவர் செய்ய சொல்லும் போது சொல்றாரு, ஒரு சித்தி மரத்துல ஒரு பெட்டி உருவாக்கி. ஆமென். 25:19 வசனம் யாத்திராகம் 25:19 கேருபீன்களை அழகா நீ பண்ண அந்த சாட்சி பெட்டிக்கு அந்த இப்ப நான் சொன்ன உடன்படிக்கை பெட்டி, அதுக்கு பேரு கர்த்தருடைய பெட்டி, சாட்சி பெட்டி, பரிசுத்த பெட்டி, வல்லமை விளங்கும் பெட்டி. ஆமென். இந்த உடன்படிக்கை பெட்டியை நீ உண்டாக்குன்னு சொல்றாரு. அந்த உடன்படிக்கை பெட்டியில 19வது வசனம் இப்படியா சொல்லுது, கேருபீன்களை நீ உண்டாக்கு அப்படின்னு சொல்ற. இந்த உடன்படிக்கை பெட்டி எல்லாரும் பார்த்துக்கோங்க. இந்த உடன்படிக்கை பெட்டியில என்ன இருக்குதுன்னு பெட்டியை திறந்து பார்த்தா ஒன்று சாட்சி பிரமாணம். 25 யாத்திராகம் 25:16 ஒருவர் வாசிங்க. நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. இப்போ சாட்சி பிரமாணம் அந்த பெட்டிக்குள்ள இருக்கிறது. என்னங்க சாட்சி பிரமாணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 கற்பனைகளில் எழுதப்பட்ட கற்பலைகள். தேவனுடைய வார்த்தை அதுக்குள்ள இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அந்த பெட்டிக்குள்ள இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மன்னா வைக்கிற பொற்கிண்ண மன்னா வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆரோனின் தளிர்த்த கோல் இருக்கிறது. அப்ப சாட்சி பெட்டிக்குள்ள, கர்த்தரின் பெட்டிக்குள்ள அந்த 3 பொருட்கள் என்னென்ன பொருட்கள் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவதாக 10 கற்பனைகள் எழுதப்பட்ட கற்பலகைகள். இரண்டாவது மன்னா வைக்கிற பொற்பாத்திரம். மூன்றாவது ஆரோனின் தளிர்த்த கோல். இந்த 3ஐயும் இந்த பெட்டிக்குள்ள ஆண்டவர் வைக்க சொல்லுகிறார். ஆமென். இதைத்தான் சாட்சி பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை எதுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால் கற்பனைகள், கற்பலகைகளுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் எதுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால் மன்னாவுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். அடுத்ததாக என்ன
ஆரோனின் துளிர்த்த கோல் எதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டு இருக்கிறதால் இயேசுவை அடையாளமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆரோனின் பாருங்க, எல்லாருமே மரணத்தை சந்தித்தார்கள். ஆனால் இயேசு மாத்திரம் மரணத்தை சந்தித்து அவருடைய கோல் துளிர்த்ததுனால உயிர்த்தெழுந்தலுக்கு அடையாளமாய் அந்த கோல் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா 10 கோலை வச்சாங்க, எதுவுமே துளிர்க்கல. ஆரோனின் கோல் மாத்திரம் துளிர்த்தது. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த துளிர்த்து கோல் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்தலுக்கு அடையாளமா இருக்கிறது. இப்ப சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை அந்த பெட்டிக்குள்ள இருக்கிறது, தேவனுடைய மன்னாவாகிய வார்த்தை அதுக்குள்ள இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அந்த பெட்டிக்குள்ள இருக்கிறது என்று பார்க்கிறோம். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் அந்த சுடரொளி பட்டயம் என்று சொன்னனே, அந்த சுடரொளி பட்டயம் எதை குறிக்கிறது என்றால் தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. அந்த சுடரொளி பட்டயம் எதை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. அந்த சுடரொளி பட்டயம் எதை குறிக்கிறது என்றால் தேவன் கொடுத்த சாட்சி பிரமாணத்தை குறிக்கிறது. இப்போ அந்த சுடரொளி பட்டயத்தையும் இந்த உடன்படிக்கையும் நம்ம அந்த பிக்சர்ல பார்க்க போறோம். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் பாருங்களேன். 2 கேருபீன்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பாருங்க, இதுல பாருங்க 2 கேருபீன்கள் இருக்கும். அந்த கேருபீன்கள் மத்தியில அங்க எப்படி பிரகாசமா எரிஞ்ச சுடரொளி பட்டை இருந்ததோ இங்கேயும் ஒரு பிரகாசம் காணப்படுகிறது. அல்லேலூயா! எத்தனை பேரு இதை பாருங்களேன், 2 கேருபீன்களும் மத்தியில எப்படி அங்க சுடரொளி பட்டயம் பிரகாசமாய் காணப்பட்டதோ. ஹல்லேலூயா! இங்கே உடன்படிக்கையில தேவனுடைய வார்த்தையாகிய பட்டயம் சுடரொளி பட்டயமாய் வெளிப்படுகிறது. எத்தனை பேருக்கு இது புரிந்தது? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எத்தனை பேருக்கு இது புரிந்தது? அங்கே சுடரொளி பட்டயம், இங்கே உடன்படிக்கை பெட்டி. ஹல்லேலூயா! ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எத்தனை பேருக்கு இது புரிந்தது? அங்கே சுடரொளி பட்டயத்தை பார்க்கிறோம், இங்கு உடன்படிக்கையின் பெட்டியாகிய கேருபீன்கள் மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம். இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால் கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை, ஏதேன் தோட்டத்தில் இருந்த கர்த்தருடைய மகிமை இங்கு வார்த்தையாய் வெளிப்படுகிறது. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சகல பிரஸ்தாபத்தை அடிக்கிறக்க எங்க பாஸ்டர் இந்த வார்த்தையை சொல்லுவார், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீ அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். சாட்சி பிரமாணம் என்கிற வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். சரி, இப்போ இது பழைய ஏற்பாடு. அடுத்ததாக புதிய ஏற்பாடுல நம்ம பாருங்க, உள்ள வைத்திருக்கிற மன்னா, பலகை, கோல் இருக்குது. இதுதான் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிற காரியங்கள். சரி, இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி, ஆமென், பழைய காலத்துல அது சுடரொளி பட்டயம் சொல்றோம். இப்போ இது உடன்படிக்கை பெட்டி. இப்போ புதிய ஏற்பாடுல பாருங்களேன், ஆமென், நீங்க வாசிச்சிருந்தீங்கன்னா, நான் இந்த வசனத்தை நான் எழுதல, ஆண்டவருடைய ஆமென் சரீரத்தை பாதுகாக்க 2 கேருபீன்கள் இருந்தது. 2 தூதனான தலைமேட்டிலையும் கால் மேட்டிலையும் 2 தூதனானவர்கள் இருந்தார்கள் என்று லூக்காவுல நம்ம வாசிக்கிறோம் நினைக்கிறோம். அதை மாத்திரம் நான் எழுதல, அதை நான் அப்புறம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் சொல்றேன். ஆமென். புதிய ஏற்பாடுல அந்த உடன்படிக்கை யார் என்றால் இயேசுவே அந்த உடன்படிக்கையா இருக்கிறார். அல்லேலூயா! இயேசு கிறிஸ்து உடன்படிக்கை. எப்படின்னா அந்த வார்த்தை மாமிசமாகி, அது எப்படி வார்த்தையா இருந்தது பழைய ஏற்பாட்டில, வார்த்தையா இருந்த இயேசு கிறிஸ்து ஆமென் இப்போ சரீரமாய் அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையும் சத்தியத்தையும் நிறைந்தவராக நமக்குள் வாசமாயிருக்கிறார். புதிய ஏற்பாடுல எதுங்க சுடரொளி பட்டயம்? ஆமென், இயேசு கிறிஸ்துவே சுடரொளி பட்டயம். புதிய ஏற்பாடுல எதுங்க சுடரொளி பட்டயம்? அது ஆமென், அல்லேலூயா, அது அவருடைய வார்த்தை சுடரொளி பட்டயமாயிருக்கிறது. சரி,
இந்த வார்த்தை ஆமென் உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் வெற்றியை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டாங்க. எங்கெல்லாம் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்ததோ அங்கெல்லாம் அமைதியா இருந்தது. எங்கெல்லாம் இந்த உடன்படிக்கை பெட்டி போனதோ ஃபர்ஸ்ட் எங்க போச்சுன்னா சீலோமில இருந்தது. 320 வருஷம் சீலோமில இந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அப்பா ரொம்ப அமைதியா போச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தம் இல்லாம இருந்தது. ஆமென். ஒரு நாள் பெலிஸ்தியர் அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் டிராவல் ஆச்சுன்னா பாரோன் வனாந்தரம் யோர்தான் காலப்பட்ட உடனே ஆமென் உடன்படிக்கையின் பெட்டியின் அந்த ஆசாரியன் கால் சுமந்து வருகிற ஆசாரியன் கால் பட்ட உடனே ரெண்டாய் பிளந்தது. எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை இருந்ததோ அங்கெல்லாம் வெற்றிய அந்த இஸ்ரவேல் மக்கள் பார்த்தார்கள். ஆனா ஏலியின் நாட்களில இந்த இஸ்ரவேல் இந்த சீலோம்ல இந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது. இதெல்லாம் பைபிள் வாசிச்சா உங்களுக்கு புரியும். ஆமென். இந்த எபினேசர்ல ஒரு யுத்தம் பெலிஸ்தியருக்கு உண்டாகுது. பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டான இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த உடன்படிக்கை பெட்டி தானே நமக்கு வெற்றியை கொடுக்கிறது, இந்த உடன்படிக்கை பெட்டி தானே நம்மளை பாதுகாக்கிறது, ஆமென் கைக்கு நம்மை தப்பு வைக்கிறது என்று சொல்லி இது 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 1-3 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 4:3 யாராவது ஒருவர் வாசிங்க. இப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி யுத்த களத்துக்கு வந்துருச்சு. வாசிங்க. ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறிய அடித்தது என்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வரவேண்டியது என்று. ஆமென். இப்போ எதுக்கு இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போறாங்கன்னா நமக்கு உதவி செய்யும்படி, நமக்கு யுத்தத்துல வெற்றி பெறும்படி இந்த உடன்படிக்கை கொண்டு போகிறாங்க. ஆனா அவர்களுடைய பாவம், அந்த ஏலியுடைய பாவம், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவம் இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த உடன்படிக்கையை செயல்பட விடாமல் செய்தது. இப்போ வெற்றி வேணும்னு சொல்லி அந்த எபனேசர்ல அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போறாங்க. ஆனால் 4:11 வாசிக்கிறோம், உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர் கையிலே பிடிபட்டு போனது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை, உடன்படிக்கை பெட்டினா கர்த்தருடைய வார்த்தைன்னு சொன்னேன், அது கர்த்தருடைய வாள் சொன்னேன், கர்த்தருடைய பட்டயம் சொன்னேன், இதுதான் சுடரொளி பட்டயம் சொன்னேன். இது எங்க இன்ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா, எங்க பாவம் நிறைந்திருக்கிறதோ அங்கே கர்த்தருடைய வார்த்தை செயல்படாமல் போகிறதை நாம் பார்க்க முடியும். எங்க அவ்விசுவாசம் இருக்கிறதோ, நீங்க எத்தனை தான் அவ்விசுவாசமா நீங்க பேசினாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக செயல்படாது. நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக செயல்படாது. பெட்டி பிடிபட்டு போனது. அப்போ பெட்டி போயிருக்குது, இது வரும் சொல்லி அங்க இருக்கிறவங்க, யுத்தத்துக்கு போனவங்களை தவிர எல்லாரும் பார்க்கிறாங்க, வருவாங்கன்னு. ஒருத்த ஓடி சொல்றான் ஏலி ஆசாரியன்ட்ட, ஐயோ நம்முடைய இது உடன்படிக்கை பெட்டி கர்த்தர் கொடுத்த சாட்சி பிரமாணம் பிடிபட்டு போனது என்று சொல்லும் போது ஏலி மரணம் அடைகிறான். இதையெல்லாம் 4:17 வாசிக்கலாம். 4:19 அந்த ஏலியோட மருமகள் பினகாசின் மனைவி குமிந்து பிரசவிக்கிறாள், வேதனையோடு பிரசவிக்கிறாள். ஆமென். அதையை நாம் வாசிக்க போகிறோம். ஆமென். 1 சாமுவேல் 4:21 வாசிக்கலாம். 21-22. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். இக்கபோத் என்றாயிருச்சு. அப்படின்னா 22ஆம் வசனம், இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. கர்த்தருடைய வார்த்தை, சாட்சி பிரமாணம், சுடரொளி பட்டயம், ஆமென் ஆமென் வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தினால அந்த மகிமை, நீங்க அந்த பிக்சரை பார்த்தீங்கல்ல, அந்த குளோரிய பார்த்தீங்கல்ல, அந்த சுடரொளி பட்டயத்தை பார்த்தீங்கல்ல, அந்த மகிமை அற்று போயிற்று. இஸ்ரவேலை விட்டு அற்று போயிற்று. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில வார்த்தை
அற்று போயிற்றா? உங்களுடைய பாவத்தின் நிமித்தம் அது அற்று போயிற்றா? உங்கள் அவ்விசுவாசமாய் பேசி பேசி ஆமென் கர்த்தருடைய வார்த்தை செயல்படாமல் போயிற்றா? உங்களுடைய தரிசனமான வார்த்தைகள், கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள், ஆமென் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள், கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள், ஆமென் கர்த்தருடைய கொடுத்த ஆமென் வசனங்கள், ஆமென் உங்களுடைய வாழ்க்கையில செயல்படாமல் மகிமை அற்று போன காரியமாய் நீங்க உட்கார்ந்திருந்தா கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு அந்த வார்த்தையின் நேராய் திரும்பு, நான் உனக்கு பாதுகாப்பான சுடரொளி பட்டயமாய் இருப்பேன். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கிறது அந்த சுடரொளி பட்டயம். ஐயோ எவ்வளவு மகிமையா இருக்கிறது அந்த சுடரொளி பட்டயம். அந்த உடன்படிக்கை பெட்டி எவ்வளவு அழகா இருக்கிறது. உன் வாழ்க்கையில நீ அது இழந்து போயிட்டா, இன்னைக்கு கதறுனா, ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில மகிமை அற்று போயிற்று, இக்கோபத்தா இருக்கிறது, வேதனையா இருக்கிறது, எங்க நீங்க கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லாம் எங்க என்று சொல்லி நீ இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் நானுமாய் சேர்ந்து அந்த மகிமையை வாஞ்சிக்கும் பொழுது கர்த்தர் திரும்பவும் நமக்கு பாதுகாப்பான சுடரொளி பட்டயமாய் அவர் வருவார் என்பதுல சந்தேகம் இல்லை. பிரியமானவர்களே, ஆமே நம்மை பாதுகாப்பதற்காக நமக்குள் உலாவும்படியாக ஆண்டவர் கேருபீன்கள் மத்தியில ஆமென் உலாவி வருகிற தேவன் என்று பார்க்கிறோம். மனிதர்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறவர், கேருபீன்கள் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையும் சத்தியராய் ஆமென் நிறைந்து எனக்குள் வாசமாய் இருக்கிற நான் தேவனை என்றென்றைக்கும் விட்டு விட மாட்டேன். அந்த சுடரொளி பட்டயத்தை நான் பிடித்து கொள்ளும் போது எந்த மகிமையை நான் இழந்தேனோ அதே மகிமையை கர்த்தர் எனக்கு தருவார். கர்த்தர் என் வாழ்க்கையில் தருவார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில தருவார் என்பதுல சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். புரிந்தவர்கள் எல்லாம் ஒரு தம் போடுங்க பார்க்கலாம். ஆமென். சுடரொளி பட்டயம், உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் ஆமென் கர்த்தருடைய மகிமை இருந்தது. இன்றைக்கு கர்த்தருடைய மகிமை எங்கெங்க? இன்றைக்கு கர்த்தருடைய மகிமை எங்க நம்முடைய வாழ்க்கையில? கொஞ்சம் ஆராயலாமா? எல்லாம் கொஞ்சம் கண்களை மூடி ஒரு நிமிடம் எங்க தொலைச்சிங்க அப்படிங்கிறத பாருங்க பார்க்கலாம். கொஞ்சம் ஒரே நிமிடம் கண்களை மூடி. ஆமென். எல்லாரும் நிதானிங்க. எங்க அந்த மகிமையை நான் தொலைச்சேன்? ஒருவேளை பாவத்துல தொலைச்சேனா, ஒருவேளை என் கீழ்ப்படியாதனால தொலைச்சிட்டுனான்னு தெரியல. ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு சுடரொளி பட்டயம் வேணுப்பா, சொல்லுங்களேன். சுடரொளி பட்டயம் வேணுப்பா. பாருங்க, இந்த ஜீவ விருட்சத்தை யாருக்கு தருவாருன்னா, கடைசி வரைக்கும் பாவத்தை மேற்கொண்டு ஆமென் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனுக்கோ அவனுக்கு மட்டும்தான் ஜீவ விருட்சம். மீதி அத்தனை பேத்துக்கு கர்த்தர் சுடரொளி பட்டயத்தை வச்சுட்டு அந்த ஜீவ விருட்சத்தை தரமாட்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். 22ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. அதுல முதல் 3வது வசனம் என்று நினைக்கிறேன். அதுல ஜீவ விருட்சத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க, யாராவது வாசிங்க. 2வது வசனத்தை வாசிங்க. நகரத்து வீதியின் மத்தியிலும், அதேதான் வாசிங்க. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். 14வது வசனத்தை வாசிங்க. அப்படியே 14 ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். இப்போ பாருங்க, அழகா சொல்லிட்டாங்க பாருங்க. இப்போ உங்களுக்கு ஜீவ விருட்ச கனிய நீங்க சாப்பிடணும், நித்தியமா மரணமே இல்லாமல் தேவனோடு வாழணும்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜீவ விருட்சத்திற்கு உள்ள அதிகாரம் உள்ளவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். அவர் கட்டளைகள் படி, அந்த வார்த்தைகளின்படி நீங்க நடந்தா உங்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, பாதுகாப்புக்கா இன்றைக்கு ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரே
உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த உடன்படிக்கையாகிய பாதுகாப்பு, உடன்படிக்கை பெட்டியாகிய உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சுடரொளி பட்டயத்தை நீங்க காவல் பண்ணும்படி வைத்தது போல என் குடும்பத்தை காவல் பண்ணும்படி உம்முடைய வார்த்தையை நான் சொல்லும் போது, நான் அதை கன்ஃபஸ் பண்ணும்போது, நான் அறிக்கையிடும் போது, கர்த்தர் எங்களோடு கூட இரும் என்று ஜெபிக்கும் போது அந்த சுடரொளி பட்டயம் நம்மை காவல் காக்கும் என்பதுல சந்தேகமே இல்லை. உடன்படிக்கை பெட்டி நம்ம வீட்டுல இருந்துட்டா அமைதி தான், அங்க சண்டை இல்ல. உடன்படிக்கை பெட்டி நம்ம இடத்துல இருந்துட்டா ஆசீர்வாதம். ஒரு நாளும் உடன்படிக்கை பெட்டிய நீங்க விட்டு கொடுக்காதீங்க. தாவீது பிடிக்கப்பட்ட உடன்படிக்கை தாவீது அந்த நகரத்துக்கு கொண்டு வரும் பொழுது ஆடலும் பாடலுடன் ஐயோ பிடிப்பட்டதை நான் திரும்ப பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஆராதித்து அந்த உடன்படிக்கை பெட்டியை அணைத்து கொண்டான். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க யாராவது தொலைச்சிருந்தீங்கன்னா உடனே ஜெபம் பண்ணி திரும்ப அந்த உடன்படிக்கை பெட்டி உங்க வீட்டுக்குள்ள வர வைங்க. அந்த சுடரொளி பட்டயத்தை, இயேசு வாங்கிய சுடரொளி பட்டயம், உடன்படிக்கையாகிய சுடரொளி இயேசுவை நீங்க உங்க வீட்டுல அழைத்து கொள்ளுங்க, அணைத்து கொள்ளுங்க. அது உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கும் என்பதுல சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. சுடரொளி பட்டயமாய் இருந்து உங்களை பாதுகாப்பாராக. உடன்படிக்கை பெட்டியாய் இருந்து உங்களை பாதுகாப்பாராக. நீங்களும் அவர் வசனத்தை, அவருடைய வசனங்களை, கற்பனைகளை நாங்கள் நடப்போம் என்று தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை பெரியதாய் ஆசீர்வதித்து காவல் வைப்பாராக. வன்கண்கள், பொறாமைகள், தூஷணங்கள், நமக்கு எதிராய் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்களே, அது எப்படி கேருபீன்கள் சுடரொளி பட்டயம் விருட்சத்தை பாதுகாத்ததோ அதே போல நம்மை பாதுகாப்போம் என்பதுல சந்தேகம் இல்லை. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒரு கண்களை மூடி, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எங்களுடைய வீட்டில் சுடரொளி பட்டயத்தை வைங்க. இந்த வார்த்தையின்படியா ஆண்டவரே உடன்படிக்கை பெட்டி வைங்க. உடன்படிக்கை பெட்டி போன இடமெல்லாம் வெற்றியை தந்தது போல உங்களுடைய வார்த்தையை நான் சுமக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆமென். நீர் அப்படியே செய்யும் என்று ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை ஆண்டவரே நீர் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. வார்த்தையை பெற்றுக்கொள்ளட்டும், சுடரொளி பட்டயத்தை பிடித்துக் கொள்ளட்டும். கர்த்தர் நீர் அப்படியே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Thank you everyone.